தக்காளியை வந்து நம்ம நல்லா வந்து மசிச்சு மசிச்சுட்டு, அதாவது அரைச்சிட்டு, தக்காளியை அரைச்சிட்டு, அந்த தக்காளியோட விழுதையே நம்ம என்ன பண்ணிடலாம் முகத்துக்கு, அப்புறமேட்டு கையில் ஃபுல்லாக, அதாவது முட்டியிலேருந்து கை வர நம்ம கை ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி நல்லா காய வச்சுட்டு, கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம்னு வைக்கணும்ல, கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நம்ம இது பண்ணாலும். ஏன்னா தக்காளியோட வந்து விட்டமின் சி இருக்குது தக்காளியில். அதனால என்ன பண்ணிடலாம், அந்த தக்காளி தோலையே எடுத்து அதான் நம்ம தக்காளி சாறை நல்லா அரைச்சிட்டு முகமும் கையில் வந்து முட்டியிலேருந்து இந்த விரல்கள் வர நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம தண்ணியில் பளிச்சுன்னு கழுவுனாலே, அதை பளிச்சுன்னு நம்ம தேய்ச்சி கழுவிட்டாலே என்ன ஆகும் தெரியுமா, தோல்லாம் நல்லா பளபளன்னு பாலிஷாக இருக்கும். முகத்துக்கும் நல்லது, அதே மாதிரி தோலுக்கு மெயினாக நல்லது தக்காளி